அடிமைத்தனம் தான் வந்து மூட்டு வலி காரணம். மூட்டு வலி, உடம்புல வர்ற எல்லா நோய்களுக்கும் அடிமைத்தனம் தான் காரணம். எப்படின்னாக்கா, இப்போ வந்து அடிமைத்தனம்னா அதற்கான அளவு என்ன? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கான அடையாளம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் நீங்கள் யாரை வெளியில் வாங்க போங்கன்னு சொல்கிறீங்களோ, அவங்கள மனசுக்குள்ளேயும் வாங்க போங்க அவங்க இவங்கன்னு அவங்கள பற்றி யோசிக்கும்போது மனசுக்குள்ளேயும் மரியாதை கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, அதுதான் அடிமைத்தனம். வெளியில் மரியாதை கொடுக்குறோம் அப்படின்னா மனசுக்குள்ளே கொடுக்காதீங்க. மனசுக்குள்ளே வந்து அதுக்காக கெட்ட வார்த்தை போட்டு திட்டணுங்கிற அவசியம் இல்லை. அதே நேரத்தில் வெளியில் ஒருத்தர் உங்களை வந்து கெட்ட வார்த்தை போட்டு திட்டினா மனசுக்குள்ளே முடிஞ்சால் திட்டிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் அடிமைத்தனம்னா என்னென்னா, இப்போ வந்து ஒரு பெண் வந்து ஒரு கணவரை பார்த்து வாங்க போங்கன்றா, மனசுக்குள்ளேயும் அவங்க வந்து வாங்க போங்க அவங்க இவங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க கணவனை பற்றி. மனசுக்கு வெளியில் வாங்க போங்கன்னு சொல்லணும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் அது ஒரு செயற்கையான நடைமுறை. இந்த இயந்திர அறிவியல் உலகில் வந்து பெண்கள் கண்டிப்பாக ஆண்களை வாங்க போங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் மனசுக்குள்ளே அந்த பெண்கள் கணவனை பற்றி எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, அவன் இவன் அப்படின்னு தான் யோசிக்கணும். அவன் இவன் இப்போ எப்போ வரான்னு தெரில, இப்போ வந்துடணும் மத்தியானம் 2 மணி ஆச்சு, இன்னும் வரல, வெளியில் என்ன பண்ணுறான்னு தெரில, சொல்கிறது சாப்பிட்டானா இன்னும் தெரில, உடம்பு வேறு அவனும் சரியில்லை, எப்போ தான் வருவானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது கணவன் திட்டுறான்னு வச்சுங்க. கணவன் வந்து மனைவி வந்து வாடி பொடின்னு தான் திட்டணும். அதே மாதிரி கணவன் தனது மனைவியை பற்றி மனசுக்குள்ளே யோசிக்கும்போது அவங்க இவங்க வாங்க போங்கன்னு யோசிக்கணும். இது வந்து தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலக இது ஒரு செயற்கையானது தான், இது இயற்கையானது கிடையாது, தற்காலிக நடைமுறை. இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் அப்படி தான் யோசிக்கணும். ஒரு பெண் வந்து தனது கணவனை பற்றி மனசுக்குள்ளே அவன் இவன் வாடா போடா அப்படின்னு யோசிக்கலாம். வெளியில் பேசும்போது சொல்லுங்கள் என்ன எப்படி வாங்க போங்க சரிங்க ஓகே நீங்கள் சொன்னால் சரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வெளியில் மரியாதை கொடுக்கணும். மனசுக்குள்ளே அந்த மரியாதை கொடுக்கக்கூடாது. கணவனை பற்றி யோசிக்கும்போது மனசுக்குள்ளே அவன் இவன் வாடா போடா அப்படின்னு தான் யோசிக்கணும். அது மாதிரி வேறு யார்கிட்டையாவது தனது தோழிகளிடம் அந்த மனைவி தனது கணவனை பற்றி பேசும்போதும் அப்போ மரியாதை கொடுத்தா பேசணும். அவங்க இவங்க இப்போ வந்துடுவாங்க, அவங்க எப்போவுமே வந்து சீக்கிரமாக 6 மணிக்கெலாம் வந்துடுவாங்க, ரொம்ப டயர்டாகிது, ரொம்ப வேலை அவங்களுக்கு, ரொம்ப ஓவர் வேலை அவங்களுக்கு, நான் எப்போவுமே ஆஃபீஸை விட்டு 5 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவேன். அந்த மாதிரி கணவனை பற்றி மற்றவங்கள்ட்ட பேசும்போது மரியாதையை பேசணும் இந்த இயந்திர அறிவியல் உலகில். ஆனால் ஒரு கணவன் தனது மனைவியை பற்றி பேசும்போது மனைவிட்ட பேசும்போது அவா இவா வாடி போடி நீ என்ன பண்ணுற இன்னுமா நீ ரெடி ஆகலை அப்படி இப்படின்னு ஒரு மைல் தான் கேட்கணும் மனசில். ஆனால் அதே கணவன் வந்து தனது மனசுக்குள்ளே தனது மனைவி பற்றி யோசிக்கும்போது அவங்க இவங்க என்னவோ தெரியலையே, இப்போ இன்னும் ஆஃபீஸ் விட்டு அவங்க வந்திருப்பாங்களா இல்லையா என்னவோ தெரியல, ஒழுங்காக சாப்பிட்டாங்களா இல்லையா தெரியல, உடம்பு வேறு அவங்களுக்கு சரியில்லை, போன இடத்துல அவங்களுக்கு என்னாச்சு ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இவங்கன்னு மரியாதை கொடுத்து தான் மனசுக்குள்ளே யோசிக்கணும். அதே கணவன் தனது நண்பர்கள்ட்ட தனது மனைவி பற்றி பேசும்போது என் மனைவிட்ட சொன்னால் அவள் கேட்டுப்பா, நான் அவட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன், இன்றைக்கி வேறு சரியாக திட்டி விட்டேன், வாடி போட்டு பயங்கரமாக திட்டி விட்டேன், அது வேறு அவள் ரொம்ப கோபமாக இருப்பா அப்படின்னு வெளியில் ஒருமையாக நீ யார்ட்டும் பேசலாம். அதுமாதிரி பெண்கள்கிட்ட பேசும்போது ஒருமையில் பேசலாம். ஆனால் மனசுக்குள்ளே மரியாதை கொடுக்கணும் பெண்களுக்கு. ஆனால் பெண்கள் வெளியில் மரியாதை கொடுக்கணும், மனசுக்குள்ளே வந்து மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் வந்து சுதந்திரம். இந்த சுதந்திரம் இல்லாமல் வெளியிலையும் வாங்க போங்கன்னுவாங்க பெண்கள், உள்ளேயும் வாங்க போங்க, மனசுக்குள்ளேயும் வாங்க போங்க அவங்க இவங்க, வெளியிலையும் பேர சொல்ல மாட்டாங்க, மனசுக்குள்ளேயும் பேர சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி இதுதான் அடிமைத்தனம். ஒரே மாதிரி வெளியிலையும் பயப்படுறது உள்ளேயும் பயப்படுறது. ஆண்கள் வந்து வெளியிலையும் வாடி போடின்றது உள்ளுக்குள்ளேயும் வாடி போடின்றது, வெளியிலையும் கோவப்படுறது உள்ளுக்குள்ளேயும் கோவப்படுறது. இந்த மனசோட செயல்பாடு எப்படி, மனசுனா என்ன, அதோட அது ஒரு ரகசிய நடைமுறை. நீ உள்ளே என்ன யோசிக்கிறியோ அது இல்லை, அதுக்காக நீ என்ன வேணாலும் யோசிச்சிட விடு. அதுக்குன்னு ஒரு விதிமுறை, இப்படி தான் செயல்படணும். வெளியில் பயப்பட்டா உள்ளே கோவப்படு, உள்ளே கோவப்பட்டா வெளியே பயப்படு, வெளியில் கோவப்பட்டா உள்ளே பயந்துக்கணும். அந்த மாதிரி அப்படி தான் மனசு செயல்படணும். அப்படி செயல்படலையா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? இப்போ ஆண்கள் வந்து வெளியிலையும் வாடி போடின்றான் ஒய்ஃபை பெண்களை, உள்ளுக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் இவன் மரியாதை கொடுக்காம தான் யோசிக்கிறான் அப்படின்னா அதுவும் அடிமைத்தனம், ஆண்களிடம் உள்ள அடிமைத்தனம். அடிமைத்தனம்னா அது பெண்கள்கிட்ட தான் இருக்குது, அப்படி கிடையாது. அடிமைத்தனம் ஆண்கள்கிட்ட ஒரு மாதிரியும் பெண்கள்கிட்ட வேறு மாதிரியும் செயல்படும், ஒரே மாதிரி செயல்படாது. ஆனால் அடிமைத்தனம் என்பது ஆண்களின் தன்மை வேறு, ஆண்களின் அடிமைத்தனம் என்பது வேறு மாதிரியாகவும் பெண்களின் அடிமைத்தனம் வேறு மாதிரியாக செயல்படும். ஆண்கள் வந்து வெளியிலையும் கோவப்படுவாங்க, மனசுக்குள்ளேயும் கோவப்படுவாங்க, வெளியிலையும் பொண்டாட்டி போட்டு திட்டுவாங்க, மனசுக்குள்ளேயும் பொண்டாட்டி போட்டு திட்டுவாங்க. அப்படின்னா அதை ஒருமையில் பேசுகிறது, ஒருமையில் வெளியிலையும் அவா இவா வாடி போடின்னு திட்டுவாங்க, மனசுக்குள்ளேயும் அவா இவா வாடி போடி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இது வந்து ஆண்களின் அடிமைத்தனம். பெண்கள் என்ன பண்ணுவாங்க, வெளியிலையும் வாங்க போகணுவாங்க, ஏங்க வாங்க போங்க அப்படின்னு மனசுக்குள்ளேயும் ஆண்களை பற்றி யோசிக்கும் போது அவங்க இவங்க அப்படின்னு ஒரே மாதிரி யோசிப்பாங்க. இதுவும் பெண்களுக்கான அடிமைத்தனமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட மனநிலை உடையவர்களுக்கு சுதந்திரம் என்பது கிடையாது, இவங்க தான் அடிமைகள். அதனால் ஒரு ஆண் வந்து பெண்ணிடம் வந்து கோவப்பட்டு வாடி போடின்னா அவன் சுதந்திரமானவன், பெண் வந்து கணவனை பார்த்து வாங்க போங்கன்ட்டு அவள் அடிமைத்தனம், அப்படி கிடையாது. மனசுக்குள்ளே எப்படி யோசிக்கிறாங்க, வெளியில் எப்படி யோசிக்கிறாங்க, அந்த முரணான நிலைப்பாடு என்பது தேவை.
வெளியில் வந்து ஆண்கள் வந்து கோவப்படணும் பெண்கள் மீது, மனசுக்குள்ளே பயப்படணும் பெண்களை பற்றி. அதுதான் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒரு செயற்கையான நடைமுறை தான் இது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் தற்காலிகமாக நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு மனநிலை செயல்பாடு இது. அதேமாதிரி பெண்கள் வெளியில் பயப்படணும், உள்ளுக்குள்ளே கோபத்தை வச்சுருக்கணும். வெளியிலையும் பயப்படுறது உள்ளுக்குள்ளேயும் பயப்படுறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆண்கள் வெளியிலையும் கோபப்படுறது உள்ளுக்குள்ளேயும் கோபப்படுறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மனம் என்பது ரகசியமானது. அதனால் வெளியில் எது ரகசியமாக இருக்கும், வெளியில் இல்லாது தான் உள்ளுக்குள்ளே இருக்கிறது. வெளியில் வெளிப்படையாக அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, அதுக்கு எதிர்பாரமாக தான் அந்த ரகசியம் என்பது கண்டிப்பாக அதுக்கு முரணாக இருந்தால் தான் அது பேர் ரகசியம். வெளியில் இருக்கிற மாதிரியே உள்ளுக்குள்ளே இருந்தால் அது வந்து ரகசியம் கிடையாது. ஒருத்தர் மனசில் என்ன யோசிக்கிறாருன்னு நான் வெளியிலே சொல்லிடுவேன். ஏன்னா அவர் உள்ள ஒன்று வெளியில் ஒன்று வச்சு பேச மாட்டார். அப்போ ரகசியம் என்பது இல்லை. அவருக்குன்னு ஒரு ரகசியங்கிறது இல்லை. அவர் வந்து வெளியிலேயும் உண்மையாக இருக்கார், உள்ளேயும் உண்மையாக இருக்கார். அவர் தான் அடிமை. அதனால் ஆண் அடிமைத்தனம் என்றால் என்ன, பெண் அடிமைத்தனம் என்றால் என்ன? அடிமைத்தனம் ஆண்களிடம் வேறு மாதிரியாகவும் பெண்களிடம் வேறு மாதிரியாகவும் செயல்படுகிறது. அடிமைத்தனம் என்பது பொதுவானது. அது ஆண்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பெண்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் இந்த மாதிரி அடிமைத்தனம் இருந்துட்டால் உங்களுக்கு மூட்டு வலி வரும், உடல் பருமன் ஆகும், அப்புறம் நோய்கள் வரும். இந்த அடிமைத்தனம் தான் நோய்களுக்கு காரணம். மனுஷங்களை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சரியாக புரிஞ்சிக்காமல் மனுஷங்கள்கிட்ட இருந்தே மனுஷங்க தங்களை பாதுகாத்துக்கு தெரில. ஒரு மனைவி கணவன்கிட்ட ஆண்களிடமிருந்து பெண்களை எப்படி பாதுகாப்பது பெண்களுக்கே தெரில. அது காரணம் இந்த மாதிரி அடிமைத்தனம் தான். அப்பாவியாக இருக்கிறாங்க, அதனால் ஈஸியாக ஏமாத்துறாங்க. அப்போ அவங்க கோபம் எல்லாத்தையும் சுதந்திரமாக வாழ முடியல, சுதந்திரமாக பேச முடியல, தனது உணர்வுகள் என்னன்னே தெரில. மனித உணர்ச்சி என்ன, தனது உணர்ச்சி என்ன, நாம் எப்படி வாழணும், நம்முடைய ஆசைப்பாசைகளில் நம்முடைய ஆசைகள் என்ன, எதுவுமே தெரியாமல் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே புதைச்சி மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து கடைசியில் நோயாளியாக மாறிடுறாங்க. அதனால் நோய் வந்து மூட்டு வலியாக இருக்கட்டும். ஒரு மூட்டு வலிங்கிறது வந்து இந்த அடிமைத்தனத்தால் தான் வருது. அந்த மனசோட செயல்பாட்டை கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா, மனசு எப்படி செயல்படணுமோ அதை கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து யாரெல்லாம் வெளியில் வாங்க போங்கன்னு கூப்பிட்றீங்களோ அவங்கள பற்றி மனசுக்குள்ளே யோசிக்கும் போது வா போ அப்படின்னு ஒருமையில் தான் யோசிக்கணும். யாரை வெளியில் நீங்கள் வாங்க போங்கன்றீங்களோ, வெளியில் யாரை பார்த்து பயப்படுறீங்களோ அவங்கள பார்த்து மனசுக்குள்ளே கோவப்படணும். வெளியில் யார் மேலே நீங்கள் கோவப்படுறீங்களோ அவங்கள பற்றி மனசுக்குள்ளே பயம் இருக்கணும். அதாவது வெளியில் நீங்கள் வாப்போன்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ, வாடா போடா வாடி போடின்னு யாரெல்லாம் வெளியில் சொல்கிறீங்களோ அவங்கள பற்றி மனசுக்குள்ளே யோசிக்கும் போது அவங்க இவங்கன்னு யோசிக்கணும். அதுதான் இந்த நிலைப்பாடு சரியாக வச்சுட்டாலே உடம்புல நோய் வராது. நீங்கள் சுதந்திரமானவர்கள், உங்களை யாரும் அடிமைப்படுத்த மாட்டாங்க, நீங்களும் யாரும் அடிமைப்படுத்த மாட்டீங்க. நீங்கள் உள்ளேயும் ஒரே மாதிரி தான் யோசிக்கிறீங்க, வெளியிலையும் ஒரே மாதிரி தான் யோசிக்கிறீங்க. அப்போ உங்களை பார்த்தா பார்க்குறவங்களுக்கு அடிமைப்படுத்தணும்னு போல தோணும். எவ்வளோ உண்மையாக இருக்கிறாங்க இவங்கள மாதிரி ஒரு அடிமை கிடைக்கவே மாட்டாங்க, இவங்க ரொம்ப உண்மையாக இருக்காங்க, நமக்கு வெளியிலேயும் உண்மையாக இருக்காங்க, உள்ளுக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் உள்ள ஒன்று வெளியில் ஒன்று வச்சு பேசுகிற ஆள் கிடையாது இவங்க. அதனால் இவங்க தான் சுத்தமான அடிமை. அதனால் அடிமையை தேடுகிறவர்களுக்கு இது போன்ற அடிமைகள் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசுகிறாங்க. உள்ள ஒன்று வச்சுன்னா அன்புங்கிறது ஒன்று தான். நீ வந்து ஒரு கணவன் மனைவியை பார்த்து வாடி போடிக்கிறான், அதே மனசுக்குள்ளே அவன் எப்படி யோசிக்கணும், அவங்க இவங்க மனைவியை பற்றி அவங்க இவங்கன்னு தான் யோசிக்கணும். ஆனால் அன்பு என்பது இருக்குது. அதாவது உள்ள அன்பு இல்லாமல் உள்ள வெறுப்பை வச்சுக்கிட்டு, உள்ளே வந்து தீராத பகையை வச்சுக்கிட்டு, பழி உணர்ச்சி வச்சுக்கிட்டு, ஒருத்தர்கிட்ட கெட்டது நினைக்கணும், கெட்டது செய்யணும்னு நினச்சிக்கிட்டு வெளியில் நல்ல வார்த்தை பேசுகிற மாதிரி நடிக்கிற அதுதான் தப்பு. அதனால் உள்ளுக்குள்ளே வந்து கோபத்தை வச்சுக்கணும், வெளியில் பயத்தை வச்சுக்கணும். அன்பில் எந்த மாற்றம் கிடையாது. அன்பு வந்து மாற்றம் கிடையாது. ஒருத்தரை நேசிக்கிறோங்கிறதுக்கு அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஒருத்தரை வந்து வாடா போடா வா போடனா அதுக்கு பேர் நேசம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஒருத்தரை பற்றி மனசுக்குள்ளே நம்ம அவன் இவன் திட்டி யோசிச்சுட்டாக்கா அதனால பாசம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு அம்மா வந்து தனது மகனை வாடா போடா வா போ எங்கடா போனேன் அடிச்சேன்னா பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அதுக்காக பாசம் இல்லைன்னு அர்த்தமா, அன்பு இல்லைன்னு அர்த்தமா? அன்போட தன்மை அது. அம்மாவோட அன்பு அப்படி தான் இருக்கும், ஒருமையில் தான் இருக்கும். இப்போ பெண்கள் வந்து வெளியில் வாங்க போன்றாங்க, ஆனால் மனசுக்குள்ளே அவன் இவன் அப்படின்னு யோசிக்கும்போது அவங்க மனசுக்குள்ளே எப்படி யோசிப்பாங்கங்கிறது ஒரு ஆணுக்கு தெரிஞ்சிடும். அது ரகசியமாக இருந்தாலும் ஒரு பெண் வந்து மனசுக்குள்ளே எப்படி யோசிப்பாங்க, வெளியில் என்ன பேசுவாங்க, அப்போவே அதை தெரியும் போதே அவங்கள அடிமைப்படுத்தக்கூடாது, அவங்களுக்கு அடிமைத்தனம் என்பது பிடிக்கலை அப்படின்னு ஒரு ஆண்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா அவங்க வெளியில் மரியாதை கொடுப்பாங்க, உள்ளுக்குள்ளே திட்டுவாங்க, கோவப்படுவாங்க, மனசுக்குள்ளே கோவப்படுவாங்க. அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஒரு சுதந்திரமான இயல்புடையவர்களை பார்த்தா அவங்கள அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணமே வராது. அடிமைகளை பார்க்கும்போது தான் அடிமைப்படுத்தணும்னு தோணுமே தவிர, ஒரு சுதந்திரமாக வாழ விரும்புகிறவர்கள் அவர்கள் அவருடைய மன செயல்பாடு இப்படி தான் இருக்கும். வெளியில் கோவப்பட்டாங்கன்னா உள்ளே பயப்படுவாங்க, உள்ளே கோவப்பட்டாங்கன்னா வெளியில் பயப்படுவாங்க. அப்போது அவங்கள பார்த்தாலே தெரியும் இவங்க வந்து சுதந்திரமாக வாழ விரும்புகிறவங்க, இவங்கள வந்து அடிமைப்படுத்த முடியாது, இவங்களுக்கு அடிமைப்படுத்தவும் பிடிக்காது
அந்த உடல் உணர்வு உடம்பை பார்த்தாலே அது காட்டி கொடுத்துரும். அதனால் அடிமைத்தனத்திற்கு எதிராக நம்ம என்ன பண்ணணும்னா மனசை இந்த மாதிரி செட் பண்ணிக்கணும். யாரை நீங்கள் வெளியில் வாங்க போன்றீங்களோ அவங்கள பற்றி யோசிக்கும் போது உள்ளுக்குள்ளே வா போ அப்படின்னு யோசிக்கணும். யாரை நீங்கள் வெளியில் வந்து வெளிப்படையாக பேசும்போது வா போ அப்படின்னு பேசுகிறீங்களோ அவங்கள பற்றி மனசுக்குள்ளே வாடா போடா வாடி போ, அது வெளியில் வா போன்னா உள்ளே வாங்க போங்க, உள்ளே வாங்க போங்கன்னா வெளியில் வா போ, அந்த மாதிரி முரணான நிலைப்பாடு இருக்கணும். வெளியில் பேசுகிற அந்த மாதிரி முரணான நிலைப்பாடு இருந்ததுனாக்கா சுதந்திரமானவர்கள் அப்படின்னு அர்த்தம். அவங்கள யாரும் அடிமைப்படுத்த முடியாது, அவங்களுக்கு மற்றவங்களை அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணமும் வராது, அவங்களுக்கு நோயும் வராது. அதனால் இந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளேயும் ஒரே மாதிரி உள்ளேயும் பயப்படுறீங்க வெளியும் பயப்படுறீங்க, அல்ல உள்ளேயும் கோவப்படுறீங்க வெளியிலையும். ஆண்கள் பார்த்தீங்கன்னா பெண்களை பார்த்து வெளியிலையும் கோவப்படுவாங்க, மனசுக்குள்ளேயும் கோவப்படுவாங்க, மனசுக்குள்ளேயும் திட்டுவாங்க, வெளியிலையும் திட்டுவாங்க. பெண்கள் பார்த்தீங்கன்னா வெளியிலையும் பயப்படுவாங்க, உள்ளுக்குள்ளேயும் பயப்படுவாங்க. இந்த மாதிரி ஒரே மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோய் வந்துடும். அதுதான் இந்த நோய்களுக்கெல்லாம் காரணம். இந்த உலகத்தில் இவ்வளோ நோய்கள் வந்ததுக்கு இதுதான் காரணம். அப்புறம் இதுக்கு எது காரணம், இவங்க ஏன் இப்படி யோசிக்கிறாங்க, அதுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இந்த உணவு, உப்பு கலந்த உணவு, சமைக்கப்பட்ட உணவுகள், தானிய உணவுகள், மாமிச உணவுகள், இந்த உணவு முறையில் ஏற்பட்ட மாற்றம், அப்புறம் உலோகத்தை கண்டுபிடிச்சது, உலோகங்கள் கண்டுபிடிச்சதால் மனித வாழ்க்கையில் வன்முறை பெரியது, அப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். அதனால் இப்படி நிறைய காரணங்கள் மனித அடிமைத்தனத்துக்கு காரணமாக இருக்கிறது.